அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். யாரால் பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவால். நம்ம என்னென்ன ஜெபம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் கொடுத்துருவாருங்க. நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமாக நீ எதெல்லாம் வேண்டிக்கிறியோ தாமதித்தாலும் அது தடைப்படுவதிலிருந்து அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாருங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவர்களுக்கு முன்பாக பெரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஏன்னு வச்சுக்க, உலகத்தில் நம்ம தகப்பன் தாய்கிட்ட நம்ம பெரியமான நம்ம எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா? இதை காட்டிலும் நம்ம மேலான தகப்பன் இயேசு. அவர் மறந்துடுவாராங்க? மறக்க மாட்டாருங்க. நீங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவருக்கு எத்தனை நாள் கேட்டிருப்பீங்க. நடக்கலைன்னே நீங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ என்ன வேண்டிக் கொள்கையோ அதை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் என்னென்ன காரியம் தடைப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தான் சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள போகிறோம். யாருக்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வச்சுமோ அவரால் தாங்க நமக்கு கிடைக்க போகுது. நம்ம தாய் தகப்பன் கேட்டு அடுத்தவங்களோட போய்ட்டு நமக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அதுபோல் தாங்க நம்ம பிரியமாக நடந்து நம்ம தாய் தகப்பன் அன்பாக நடந்தோம்னா நம்ம தாய் தகப்பனே வாங்கி கொடுக்குறாங்க, அன்பாக வாங்கி கொடுக்குறது போல் நம்ம உலகத்தை தகப்பன் இப்படி செய்யும்போது நம்மளை காணாத தகப்பன், நம்ம மேல் பிரியமாக இருக்கிறவர், கடைசி பரிந்து நம்மளை கூட இருக்கிறவர், அவர் விட்டுருவாருங்க, நம்மளை விட மாட்டாருங்க. நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, கண்ணீரோடு கஷ்டத்துக்கு நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறன்றார். ஏன்னா நீங்கள் தான் அவருடைய கற்பனைலாம் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களாக நடந்த போகிறதுனால நாம் என்ன வேண்டிக் கொண்டோமோ அது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள போகிறோங்க. அதுக்கு தாங்க அந்த வார்த்தைகளோடு வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாள் இல்லை, அதி சீக்கிரத்தில் துளிர்விட போகிறது. நீங்கள் அற்புதத்தை காண போகிறீங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தைகளோடு வந்து கொடு. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமுதிர தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த பிள்ளைகள் மத்தியில் அநேக நாள் உங்களுக்கு வேண்டுதல் செய்திருப்பார்கள். உன் கற்பனைப்படி அவர் நடந்திருப்பார்கள். கர்த்தாவே, அது கிடைக்காதபடிக்கு அவர்கள் விரட்டியாய் தேவகுலத்தோடு இருப்பார்கள். ஐயா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் ஏசப்பா, இது உடனடியாக எதை கேட்டாலும் நீ கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்தவர். இந்த நாளில் அவர்கள் தாமதித்தாலும் தடைப்படுவில் என்று சொன்னவர். தடையெல்லாம் முடித்து எடுத்து ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.